வேலூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் கூட்டு குடிநீர் பணிகளுக்காகவும் தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேரும் சகதியுமாக தெருக்கள் மாறியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தெருவில் நடமாடக்கூட முடியாத நிலை உள்ளதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கி அவங்க ஒரு 6 மாசத்துக்கு கிட்ட ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெருவில் பண்ணப்ப நாங்களும் சரி ஒர்க்குக்காக அமைதியா இருக்கணும் தான் இருந்தோம். பட் போக போக அவங்க ரொம்ப டிலே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜேசிபி ஒர்க் பண்றதே கிடையாது. அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்க கேட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. நாங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க எல்லாருமே இந்த தெருவில் இருக்காங்க. போறதுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் சாலையை சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது யார் கேட்டாலும் நான் பொறுப்பில்லை என்று பதிலளிக்கிறார்கள். கேட்டால் எல்என்டி அவங்க கேட்டால் நான் எல்என்டி எனக்கு தெரியாது, மேலதிகாரிடம் பேசுகிறீர்கள். மேலதிகாரி தொடர்பு கொள்ள முடியவில்லை. மாநகராட்சியிலேருந்து இதுவரை யாரும் சரியான சீரமைஇல்லை. காவாய் ஃபுல்லாக தண்ணி தேங்கி மொத்தம் குடிநீரில் கலந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் முடிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மொத்த குடிநீர் எந்த தண்ணியும் வர்றதில்லை. எல்லாமே பைப்பும் வச்சிட்டாங்க. எல்லாம் அனைத்து பைப்புகளும் வச்சிட்டாங்க. அனைத்து கால்வாயும் மூடிட்டு இது எல்லாம் கொசு மொத்தம் குடிநீரில் கலந்து பூச்சிகளாக உள்ளது குடிநீர். இங்க கடந்த 4 மாசமா இந்த பாதாள சாக்கடை வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இது இன்னும் முடிக்கல. எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல. கேட்டா கான்ட்ராக்ட் மாட்டாங்க, அது இதுன்னு சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட போய் இது முறையிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்க ஸ்கூல் போறாங்க. இங்க இருந்து இந்த தெரு கடந்து டிராபிக் ஜாம் ஆகுது. ஒண்ணு இன்னொன்னு நிறைய சின்ன பசங்க இருக்கிறதுனால நிறைய அடிபட்டிருக்கு. சின்னவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாம் நிறைய அடிபட்டிருக்கு. இப்ப இது முறைப்படியா கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதனால இங்க இருக்க கடைங்க பாதிக்குது, தொழில் பண்ண முடியல. இந்த ரோடு போர்டு இருக்கிறதுனால எந்த ஒரு வண்டியுமே போகவும் உள்ளவும் போக முடியல, வெளியவும் வர முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இங்க பசங்க ஸ்கூல் பசங்க நிறைய இருக்காங்க. அதுக்காக தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானுமே இங்க டிஃபன் கடை போடுறேன். இப்ப 4 மாசமா மூடி வச்சிருக்கேன். அதை கூட ரன் பண்ண முடியல. காரணம் என்னன்னா இந்த வசதி இல்லாத ஒரு காரணத்தால. இன்னொன்னு தண்ணி இங்க நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்க்கணும்.